நம்ம ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொல்லுவோம் இல்ல 2 வாட்டி சொல்லுவோம். ஆனா இவரு 950 வருஷங்களா சொல்லிட்டு இருக்காரு. அவரு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவரு 950 வருஷமா டெய்லி மக்களுக்கு தாவா கொடுத்துட்டு வந்தார். அல்லாஹ்வை மட்டும் நம்புங்க. ஆனா மக்கள் அவரை மதிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல அவர் கோவப்பட்டு நடு பாலைவனத்துல நின்றுட்டு இருந்தார். அப்போ அல்லாஹ் அவருக்கு ஒரு கட்டளையிட்டான், ஒரு பெரிய கப்பல் செய்யுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடத்துல சுட்டரிக்கும் மணல்ல ஒரு பெரிய கப்பல் செய்யணும். ஆனாலும் அவர் அல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம அவர் கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ மக்கள் எல்லாம் என்ன தாவா வேலையை விட்டு கப்பல் கட்டுற வேலைக்கு போயிட்டீங்களா, தண்ணியே இல்லாத ஊர்ல எங்க போய் கப்பல் ஓட்டிங்க செம்மையா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. மக்களோட தொல்லை தாங்க முடியாம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உதவி கேட்டாரு இந்த துஆவை சொல்லி, ரப்பஹு அன்னி மஅலூபுன் ஃபன்தசிர், யா ரப்பே நான் தோத்து போயிட்டேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு. இந்த ஒரு துஆவை அல்லாஹ் கேட்ட உடனே அந்த பாலைவனத்திலையும் வானம் திரண்டு அடைமழை பெஞ்சது. பூமியில இருந்து தண்ணி வெளியே வந்தது. டோட்டல் டிசாஸ்டர். அந்த பெரிய கப்பல் இருந்தனால தான் அவரும் அவரை பின்பற்றினவங்களும் மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களையும் ஒரு ஜோடி இருந்தது. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்க லைஃப்ல உங்களுக்கும் மத்தவங்க பேச்சால கஷ்டம் உண்டாச்சுன்னா ரப்பஹு அன்னி மஅலூபுன் ஃபன்தசிர் அப்படின்ற இந்த துஆவை சொல்லுங்க. எப்படியாச்சும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி தீன் வரலாறுகளை கேட்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.